மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இடையீடு என்பதில் பார்த்தோம். இடையீடு என்ற இக்கவிதையானது அதை எழுதிய கவிஞரினுடைய கவிதை சார்ந்த எண்ணத்தையும் அதனை அவர் வெளிப்படுத்துகின்ற முறையையும் அக்கவிதையினை உள்வாங்கி படிக்கக்கூடிய வாசகனின் மனநிலையையும் குறியீடாக குறிக்கின்றது. கவிஞரினுடைய சிந்தனையில் எத்தனையோ உயரிய கருத்துக்கள் விதிக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் சொற்களின் வழி முழுமையாக வந்துவிடுவதில்லை. எண்ணத்தில் இருப்பனவற்றிற்கும் அவை சொற்களின் மூலம் வெளிப்பட்ட கவிதைக்கும் இடையே விடுபட்டுள்ளவை பல இருக்கின்றன. அதனால் மாற்றம் ஏற்பட்டு விடுவதால் தம் லட்சிய நோக்கத்தின் குறியானது தவறிவிட்டதே என்று கவிஞரினுடைய மனம் உள்ளுக்குள்ளேயே புழுங்கத் தொடங்குகிறது. எண்ணத்திற்கும் கவிதை வடிப்பிற்கும் இடையே எவ்வாறு இடையீடு அமைகிறது என்பதை நகைச்சுவை உணர்வோடு கவிஞர் வெளிப்படுத்துகின்றார். கவிஞர் குதிரை படம் வரைய முயன்றாராம். வரைந்து முடித்த பிறகு பார்த்தால் அது குதிரையாக இருப்பதில்லை, கழுதை போல இருக்கின்றதாம். வேறு கோணத்தில் பார்க்கும் பொழுது அது குதிரை, கழுதை ஆகிய இரண்டு கலந்த ஒரு வடிவமாக அமைந்திருக்கின்றது. தான் எண்ணுகின்றபடியே சொற்கள் கவிதையை முற்றிலும் முழு வடிவம் கொள்ள செய்வது கிடையாது. அந்த வடிவம் பாதி தான் விரும்புகின்ற வகையிலும் பாதி தான் விரும்பாத வகையிலும் அமைந்து விடுகின்றது. சில நேரங்களில் தான் எதிர்பார்த்ததை விட சொற்கள் சிறப்பாக அமைந்து கவிதையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று விடுகின்றது. இதனை நீர் தேடி அடையும் போது இளநீரும் கிடைக்கும் என்ற அடியின் மூலமாக கவிஞர் விளக்குகின்றார். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது புறநானூறு. புறநானூறு என்ற கவிதையின் வாயிலாக கற்றவர்களினுடைய பெருமையினை பற்றி, கல்வியில் சிறந்தவர்களினுடைய பெருமையினை பற்றி இப்பாடலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கல்வி கற்றவர்கள் எத்தகைய சிறப்பினை உடையவர்களாக இருப்பார்கள், கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு, கற்றவர் ஆற்றுணா வேண்டுவது இல் என்று பல பழமொழிகள் இருக்கின்றன. அத்தகைய கல்வியினுடைய சிறப்பினை பற்றி புறநானூற்றில் உள்ள கவிதையின் வாயிலாக ஔவையார் குறிப்பிடுகின்றார். அது என்ன என்பதை காண்போம். மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 89 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. ஔவையார் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய புறநானூற்று பாடலை இயற்றியவர் ஔவையார். இவர் சங்கம் மருவிய நல்லிசை புலவருள் தலைமை சான்ற பெண்பார் புலவர். அதியமானினுடைய அவைக்கள புலவராகவும் அவருடைய நெருங்கிய நண்பராகவும் இருந்து அவரை சிறப்பித்து பல பாடல்களை பாடியிருக்கின்றார். உண்பவர்களை நீண்ட நாள் வாழ வைக்கக்கூடிய அமுதமாகிய நெல்லிக்கனி ஒன்றை பெற்றும்
அதியமான் அதனை தான் உண்ணாது அவ்வைக்கு ஈந்த செய்தியிலிருந்து அதியமானுக்கு அவ்வை மீது உள்ள அன்பினை நாம் அறியலாம். அதியமான் இறந்த பொழுது கையறு நிலையாய் ஔவையார் பாடிய பாடல்கள் உள்ளத்தை உருக்குவனவாக அமைந்திருக்கின்றது. இவரை பற்றி அறியாதவர்கள் தமிழகத்தில் எவருமே இருக்க மாட்டார்கள். இவர் எழுதிய ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கின்றது. இவர் பாடியதாக அகநானூற்றில் 4 பாடல்களும், குறுந்தொகையில் 15, நற்றினில் 7, புறநானூற்றில் 33 என 59 பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. புறநானூறு புறம் குட்டல் 4 குட்டல் 100. புறநானூறு புறப்பொருள் தொடர்பான 400 பாடல்களை கொண்ட நூல் என்பதனால்தான் இந்நூலானது இப்பெயரை பெற்றது. பொருளாலும் அளவாலும் இந்நூல் புறநானூறு என பெயர் பெற்றிருக்கின்றது. புறப்பாட்டு எனவும் புறம் எனவும் இந்நூலானது வழங்கப்படுகின்றது. அகமாவது இன்பத்தை பற்றி கூறுவது. ஒத்த அன்புடைய தலைவன் தலைவிக்கும் தன்னுடைய உள்ளத்தால் அனுபவிக்கும் இன்பம் அகம். அஃது எத்தகையதென்று புறத்தார்க்கு சொல்ல இயலாதது. அகத்தால் நுகரப்படுவதலினால் அது அகம் என்று அழைக்கப்படுகின்றது. அகமென்றால் உள்ளம். புறமாவது அறத்தையும் பொருளையும் பற்றி கூறக்கூடியது. ஒத்த அன்புடையரே அன்றி அனைவராலும் அனுபவிக்கப்பட்டு இத்தகையதென்று புறத்தார்க்கும் எடுத்து உணர்த்தக்கூடியதாக நிகழக்கூடிய ஒழுக்கம் புறம், வெளி. அத்தகைய புறப்பொருள் தொடர்பான பாடல்கள் இந்நூலில் புறநானூற்றில் அமைந்திருக்கின்றது. இந்நூலினுடைய இயல்புகள். இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல புலவர்களால் பல்வேறு சமயங்களில் பாடப்பட்டவை. அரசர் முதல் பல்வகை தொழில் புரிபவர்களும் புலமை மிக்கவராக பாடல்களை இயற்றியிருக்கின்றார்கள். தொல்காப்பியம் என்கின்ற மிக பழைய தமிழ் இலக்கணத்திற்கு முற்பட்ட பாடல்களும் இந்நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. புலவர்கள் தனித்தனியே பாடிய பாடல்களை எல்லாம் மிகவும் அரியதாக முயன்று தேடி தொகுக்கப்பட்ட தொகை நூல்தான் புறநானூறு என்பது. இந்நூலானது தொகுக்கப்பட்ட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. தொகுத்தவர் யார் என்பது அறியவில்லை. இந்நூலானது தமிழர்களினுடைய சிறந்த கருவூலம் என்று கூறக்கூடிய பெருமை மிக்கது. தமிழர்களினுடைய சிறந்த கருவூலம் என்று சொல்லக்கூடிய பெருமை மிக்கது புறநானூறு. ஏனென்றால் பண்டைய கால தமிழ் மக்களுடைய உயர்ந்த நாகரிகம், அரசியல், போர்த்திறம், சமுதாய பண்பாடு, பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு பேருதவி புரிகின்றது இந்நூலானது. அது மட்டுமல்லாது பண்டைய கால பேரரசர்கள், சிற்றரசர்கள், படைத்தலைவர்கள், வீரர்கள், வள்ளல்கள் ஆகியவர்களினுடைய வரலாறுகளை ஓரளவு அறிந்து கொள்ள இந்நூல்தான் கருவியாக இருக்கின்றது. அதனால் இந்நூலானது வரலாற்று ஆராய்ச்சிக்கும் பெருந்துணை புரிவதாக அமைந்திருக்கின்றது. அதனால் தான் இந்நூலானது தமிழர்களினுடைய சிறந்த கருவூலம் என்று சொல்லப்படுகின்றது. புலவர்கள் பலரால் இந்நூற்பாடல்கள் மேற்கோள்களாக எடுத்தாளப்பட்டிருக்கின்றன. ஜி.யு. போப் என்னும் மேலை நாட்டறிஞர் இந்நூலில் இருக்கக்கூடிய சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார். இந்நூலானது சங்க இலக்கியங்களாக இருக்கக்கூடிய 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூலானது தொல்காப்பியம் என்கின்ற தமிழ் இலக்கணத்திற்கு இலக்கியமாக ஒவ்வொரு பாடலும் புறப்பொருள், திணை, துறை ஆகியவற்றை கொண்டு விளங்குகின்றது. தொல்காப்பியர்
வெட்சி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் என்ற 7 புறத்திணைகளையே சுட்டுகின்றார். ஆனால் புறப்பொருள் வெண்பா மாலையினுடைய ஆசிரியர் ஐயனார் இதனார் புறத்திணைகள் வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், புதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என 12 என்பார். திணை என்பது மக்கள் ஒழுக்கம். துறை என்பது மக்களும் விலங்கும் சென்று நீர் உண்ணும் துறை போல பல வகைப்பட்ட பொருள்களும் ஒரு வகைப்பட்டு செல்வதற்குரிய வழியாக இருக்கக்கூடியது. மக்கள் வாழ்க்கைக்குரிய நெறி என்றும் சுருக்கமாக அதனை சொல்லலாம். திணை என்பது ஆறு போன்றது, துறை என்பது ஆற்றில் மக்கள் இறங்கும் துறையை போன்றது. திணையினுடைய உட்பிரிவுதான் துறை என்பது. நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடப்பகுதி, இந்த கவிதை எதற்காக எழுதப்பட்டது என்பதற்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. அதியமான் நெடுமான் அஞ்சி தகடூரில் இருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். அவருடைய கொடைப்புகளை அறிந்து புலவரும் பாணரும் புறனரும் குத்தரும் அவரிடம் சென்று பரிசில் பெற்று வந்தார்கள். ஔவையாரும் அவரை காண்பதற்கு பரிசிலருடன் வந்திருந்தார். நாட்கள் பல நகர்ந்து சென்று விட்டது. ஆனால் அதியமான் அவருக்கு பரிசில் தரவில்லை. ஏனென்றால் ஔவையார் தன்னுடன் சில காலம் இருக்க வேண்டும். பரிசில் தந்துவிட்டால் அவர் சென்று விடுவார், தன்னோடு சில காலம் இருக்க மாட்டார் என்று கருதி அவருக்கு பரிசில் தராமல் சில காலம் அங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ஔவையாரோடு வந்தவருக்கு தக்க பரிசில் தந்து அவர்களை அனுப்பிவிட்டார். அதியமானினுடைய மனக்கருத்தை அறியாத ஔவையார் அவர் தனக்கு பரிசில் தராது நீட்டிப்பதை அறிந்து வருந்துகின்றார். ஒரு நாள் கடும் கோபமுற்று அதியமானினுடைய காவலனிடம் கோபத்தோடு முறையிட்டுவிட்டு புறப்பட்டு சென்று விட்டார். அதனை குறிப்பிடக்கூடிய பாடல்தான் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கின்றது. பாடலினை காண்போமா? நன்றி. புறநானூறு. வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி. வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி. வாழ்வினுடைய அணியாக, அணினா அணிகலன், நம்முடைய வாழ்க்கையினுடைய அணிகலனாக விளங்கக்கூடியது கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு சூழலிலும் அழியாது, நம்மை விட்டு நீங்காது. அத்தகைய ஒரு செல்வமாக இருக்கக்கூடியது, ஒரு அணிகலனாக நம்மிடம் இருக்கக்கூடியது கல்வியானது. கற்றோர் எந்நிலையிலும் சிறந்தே இருப்பர். கல்வி கற்றவர்கள் எத்தகைய நிலை ஏற்பட்டாலும் சரி, எத்தகைய இன்னல்கள் ஏற்பட்டாலும் சரி, அத்தகைய நிலையிலும் அவர்கள் சிறந்தே இருப்பார்கள், சிறந்தவர்களாகவே இருப்பார்கள். கல்வியில் சிறந்த சான்றோர்கள். தாழும் நிலை வரினும் கலங்காது அறிவால் உலகையே சொந்தமாக்கிக் கொள்வர். தான் தாழும் நிலை ஏற்பட்டாலும் சரி, தன்னுடைய நிலை மிகவும் ஏழ்மையாக இருந்தாலும் சரி, அதனை கண்டு மனம் கலங்காமல் தன்னுடைய அறிவினால் இந்த உலகத்தையே தன்னுடைய சொந்தமாக்கிக் கொள்வார்கள். எங்கு சென்றாலும் மற்றவர் மதிப்பை பெறுவர். அவர்கள் எந்த இடங்களுக்கு சென்றாலும் சரி, இந்த உலகினுடைய எந்த பகுதிகளுக்கு அவர்கள் சென்றாலும் சரி, மற்றவர்கள் அவர்களை மதித்து போற்றுவார்கள். அதற்கு காரணம் அவர்கள் கல்வி கற்றவர்கள். அதனால் தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பழமொழியும் ஏற்பட்டிருக்கின்றது. கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எந்த இடங்களுக்கு சென்றாலும் சரி, அவர்கள் கற்ற கல்வியினால் அவர்களுக்கு பெருமதிப்பானது ஏற்படும். எல்லா புகழுமுடைய கற்றோரது செம்மாப்பு
இங்கு கவிதையாக காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. எல்லா விதமான புகழையும் கொண்டிருக்கக்கூடிய கற்றவர்களினுடைய செம்மாப்பு, அவர்களுடைய இருமாப்பு, அவர்களுடைய சிறப்புகள் இங்கே கவிதையாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். வாயிலோயே வாயிலோயே, வள்ளியோர் செவி முதல் வையங்குமொழி வித்தி, தாம் உள்ளியது முடிக்கும் முரணுடை உள்ளத்து, வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை, பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி, தன் அறியலன் கொள் என் அறியலன் கொள். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, வருந்தலை உலகமும் அன்றே, அதனால் காவினெம் களனே சுருக்கினெம் களப்பை, மரங்குள் தச்சன் கைவள் சிரா அர், மழுவுடை காட்டகத்து அற்றை, எத்திசை செலினும் அத்திசை சோரே. வாயிலோயே வாயிலோயே, வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்தி, தாம் உள்ளியது முடிக்கும் முரணுடை உள்ளத்து, வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை, பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி, தன் அறியலன் கொள் என் அறியலன் கொள். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, வருந்தலை உலகமும் அன்றே, அதனால் காவினெம் களனே சுருக்கினெம் களப்பை, மரங்கொள் தச்சன் கைவள் சிரா அர், மழுவுடை காட்டகத்து அற்றே, எத்திசை செலினும் அத்திசை சோரே. பாடல் புரிந்தத மன்னர்களே, இதில் மனப்பாட பாடலும் இடம்பெற்று இருக்கின்றது. மனப்பாட பாடலானது, அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, வருந்தலை உலகமும் அன்றே, அதனால் காவினெம் களனே சுருக்கினெம் களப்பை, மரங்குள் தச்சன் கைவள் சிரா அர், மழுவுடை காட்டகத்து அற்றே, எத்திசை செலினும் அத்திசை சோரே. இது மனப்பாட பாடலானது. பாடல் புரிந்தத மன்னர்களே, மீண்டும் ஒரு முறை. வாயிலோயே வாயிலோயே, வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்தி, தாம் உள்ளியது முடிக்கும் முரணுடை உள்ளத்து, வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை, பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி, தன் அறியலன் கொள் என் அறியலன் கொள். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, வருந்தலை உலகமும் அன்றே, அதனால் காவினெம் களனே சுருக்கினெம் களப்பை, மரங்கொள் தச்சன் கைவள் சிரா அர், மழுவுடை காட்டகத்து அற்றே, எத்திசை செலினும் அத்திசை சோரே. நன்றி. வாயிலோயே வாயிலோயே, வாயிலோயே என்பது வாயில் காப்பவன். வாயில் காப்பவனே வாயில் காப்பவனே. வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்தி. வள்ளியோர் செவிமுதல், வள்ளியோர் என்றால் வள்ளல் தன்மை. வள்ளல் தன்மை வாய்ந்தவர்களினுடைய செவிமுதல். வள்ளல் தன்மை வாய்ந்தவர்களினுடைய காதாக இருக்கக்கூடிய நிலத்தினில் வயங்குமொழி வித்தி. வயங்குமொழி, வயங்குமொழி என்றால் விளங்கும் சொற்கள். வள்ளல் தன்மை வாய்ந்தவர்களினுடைய காதாக இருக்கக்கூடிய நிலத்தினில் விளங்குகின்ற சொற்களாகிய விதையினை விதைத்து, வித்தி விதைத்து, வித்து என்றால் விதை, வித்தி என்றால் விதைத்து, சொற்களை விதைத்து, சொற்களாகிய விதையை அங்கே விதைத்து, எங்கே வள்ளல் தன்மை வாய்ந்தவர்களினுடைய காதாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் விளங்குகின்ற சொற்களாகிய விதையை விதைத்து, தாம் உள்ளியது முடிக்கும். தாம் உள்ளியது, தாம் உள்ளியது, உள்ளியது என்றால் நினைத்தது. நான் நினைத்ததை முடிக்கக்கூடிய, தான் நினைத்த பரிசிலை அறுவடை செய்யக்கூடிய உரனுடை உள்ளத்து. உரன் வலிமை, வலிமை வாய்ந்த உள்ளத்து நெஞ்சினில்
தான் நினைத்த பரிசிலை அறுவடை செய்யக்கூடிய வலிமை வாய்ந்த நெஞ்சினில் வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. வரிசைக்கு பெரும் பொருளை வேண்டி வருந்துகின்ற இந்த பரிசில் வாழ்க்கையை கொண்ட பரிசிலர்க்கு இறந்து கேட்பவர்களுக்கு அடையா வாயிலோயே, அடைக்கப்படாத வாயில் நின்று காப்பவனே, வாயில் காப்பவனே, வள்ளல் தன்மை வாய்ந்தவர்களினுடைய காதாகிய நிலத்தினில் விளங்குகின்ற சொற்களாகிய விதையை விதைத்து தான் நினைத்த பரிசிலை அறுவடை செய்பவர்கள் பரிசிலர்கள். தான் நினைத்த பரிசிலை அறுவடை செய்பவர்கள் பரிசிலர்கள். அவர்கள் வலிமை வாய்ந்த தன்னுடைய நெஞ்சினில் பெரும் பொருளை வேண்டி வருந்துகின்ற வாழ்க்கையை கொண்டவர்கள். வலிமை வாய்ந்த தன்னுடைய நெஞ்சினில் பெரும் பொருளை வேண்டி வருந்துகின்ற வாழ்க்கையை கொண்டவர்கள். அவர்களுடைய நெஞ்சானது வலிமை வாய்ந்ததாக இருந்தாலும் பெரும் பொருளை வேண்டி, பெரும் செல்வத்தை வேண்டி வருந்துகின்ற வாழ்க்கையை உடையவர்கள் அந்த பரிசிலர்கள். அத்தகைய தன்மையுடையவர்களுக்கு இன்றுமே அடைக்கப்படாத வாயில்களை கொண்டிருக்கக்கூடிய அதியமானஞ்சியனுடைய அரண்மனை வாயிலில் நின்று காப்பவனே, கடுமான் தோன்றல் நெடுமானஞ்சி. கடுமான் தோன்றல், கடுமான் என்பது விரைந்து செல்லக்கூடிய குதிரை. விரைந்து செல்லக்கூடிய குதிரையினை கொண்டிருக்கக்கூடிய தோன்றல் தலைவனாகிய நெடுமானஞ்சி அதியமான். நெடுமானஞ்சிதான் தன் அறியலன் கொள். தன்னுடைய தரத்தை அறிய மாட்டானோ? என் அறியலன் கொள், அல்லது என்னுடைய தரத்தை அறிய மாட்டானோ? விரைந்து செல்லுகின்ற குதிரையினை கொண்டிருக்கக்கூடிய தலைவனாகிய நெடுமானஞ்சி தன்னுடைய தரத்தை அறிய மாட்டானோ? சரி, அதுதான் இருக்கட்டும், என்னுடைய தரத்தையும் அவன் அறிய மாட்டான் என்று கேட்கின்றார். எதற்காக அதனை கேட்கின்றார்? அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன. அறிவையும் புகழையும் உடையவர்கள் மாய்ந்தன, இறந்து விட்டதனால். வருந்தலை உலகமும் அன்றே. வருந்தலை ஒன்றுமில்லாத வெறுமையான இடம். வெறுமையான இடமாக இருக்கக்கூடிய இந்த உலகமாக அது ஆகிடவில்லை. அறிவும் புகழும் உடையவர்கள் இறந்து விட்டதனால் இந்த உலகமானது ஒன்றுமில்லாத வெறுமையிடமாக இருந்துவிடவில்லை. ஆதனால் காவினம் களனே, காவினம் கட்டிக்கொண்டேன். எதனை? களன், என்னுடைய யாழினை நான் கட்டிக்கொண்டேன். சுருக்கினேம் களப்பை, கருவிகளை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பையையும் நான் சுருக்கி கட்டிக்கொண்டேன். மரங்குள் தச்சன் கைவள் சிரா அர். மரங்குள் தச்சன், மரத்தை துணிப்பதில் வல்லமை பெற்றிருக்கக்கூடிய தச்சன் பெற்ற சிரா அர், அவனுடைய சிறார்கள், அவனுடைய மகன்கள். மழுவுடை காட்டகத்து அற்றே. மழு என்றால் கோடாரி. கோடாரியினை கொண்டு அந்த கைத்தொழிலில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய அந்த தச்சனினுடைய மகன்கள் காட்டகத்து அற்றே, காட்டினுள் சென்றால் அந்த காட்டகமே அவர்களுக்கு பயன்படுவது எத்தன்மை ஏதோ. எத்திசை செலினும் அத்திசை சோரே. யாமும்
யாமும் ஏதேனும் ஒரு திசை நோக்கிச் சென்றாலும் அந்த திசையில் எனக்கு சோறு கிட்டுவதும் அந்த தன்மையுடையதே என்று சொல்கின்றார். அறிவும் புகழும் உடையவர்கள் இறந்து விட்டதனால் இந்த உலகமானது வெறுமை அடையவில்லை. பரிசில் தருபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆதலால் என்னுடைய யாழை எடுத்து கட்டிக்கொண்டோம். கருவிகளை கொண்ட பையையும் சுருக்கி கொண்டோம். மரத்தை துணிப்பதில் வல்லமை பெற்ற தச்சன் அவருடைய மகன்கள் கோடாரியை கையில் எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் சென்றால் வேண்டும் மரமானதவர்களுக்கு கிடைக்கும். அதுபோல ஏதேனும் ஒரு திசை நோக்கி சென்றால் அத்திசையில் சோறு எமக்கு கிட்டுவது உறுதி என்று சொல்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? நிலத்தை உழுபவர்கள் உழவர்கள். அவர்கள் நிலத்தை உழுது பண்படுத்தி விதைகளை விதைத்து பயிர் விளையச் செய்து அறுவடை செய்வார்கள். அதுபோல புலவர்கள் சொல்லேர் உழவர்கள். அவர்கள் வள்ளல்களினுடைய காதை என்கின்ற நிலத்தில் சொற்களாகிய கவிதை என்ற விதைகளை விதைக்கின்றார்கள். அவை கொடை என்கின்ற பயிராக பயன் கிட்டும். அதுபோல் அதியமானை காண ஔவையார் பரிசிலர் பலரோடு தகடூருக்கு வருகின்றார். அதியமான் அவர்களை அன்புடன் வரவேற்று உண்ணச் சிறந்த உணவளித்து பலவாறு சிறப்பாக உபசரிக்கின்றார். அதியமான் ஔவையாரை தன்னோடு பல நாள்களாக இருக்கச் செய்யும்படி விரும்புகின்றார். ஆகவே அவர் ஔவையாருடன் வந்த பரிசிலருக்கு வேண்டிய பொருளை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். அதியமான் தமக்கு பொருள் தராது நீட்டிப்பதைக் கண்டு வருந்திய ஔவையார் ஒரு நாள் கோபத்தோடு அரண்மனை விட்டு வெளியேறுகின்றார். வாயிலில் காவல் காத்து கொண்டிருப்பவனிடம், உன்னுடைய மன்னன் தகுதியறிந்து வள்ளல்களால் தரும் பொருளால் தன்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் புலவர்கள் என்பதை அறியானோ? அறிந்திருந்தால் பரிசில் தராது நீட்டிப்பது தன் தகுதிக்கு தக்கது என்பதை அவன் உணர்ந்திருப்பானோ? அன்றி பல நாடு சென்று பலரோடு பழகி வாழும் இயல்பினர் எம் போன்ற புலவர் என்பதையும் அவன் அறியானோ? ஆகவே நான் செல்கிறேன் என்று கூறி புறப்படுகின்றார். அதியமான் வாழ்ந்த காலத்தில் வேல்பாரி போன்ற பெருங்கொடையாளர் பலர் இறந்துவிட்டார்கள். அது கருதித்தான் தமக்கு பொருள் தருவார் வேறு எவரும் இலர் என்று எண்ணி வீணே அதியமான் காலத்தை நீட்டிக்கிறானோ என்ற ஐயம் ஔவையாருக்கு எழுந்துவிட்டது. அதனால் தான் வாயில் காவலனிடம் அறிவும் புகழும் கொண்ட சிலர் மாய்ந்து விட்டதனால் இந்த உலகமானது வெற்றிடமாகவில்லை. அறிவும் புகழும் உடையவர்கள் பலர் இன்னும் இருக்கின்றார்கள். அவர்கள் எனக்கு பரிசில் தருவார்கள் என்று கூறுகின்றார். அதியமான் ஔவையார் தன்னோடு நீண்ட நாள் இருந்தால் அவரோடு உரையாடி மகிழும் பெரும் பேர் கிடைக்கும் என கருதினான். அதனால் அவருக்கு உடனடியாக பரிசில் கொடுக்காமல் கால நீட்டிப்பு செய்தான். ஔவையாருக்கு அதியமானினுடைய இக்கருத்தை அறிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே அவர் வெறும் சோறு வேண்டி தன்னிடம் வந்துள்ளார் என்று அதியமான் தம்மை பற்றி கருதியுள்ளான் என்று முடிவு செய்து கொண்டார். அதனை வாயில் காவலனிடம் மர வேலைப்பாட்டில் வல்ல தச்சன் மக்கள் கையில் மழுவேந்தி கொடாரி ஏந்தி காட்டிற்குள் சென்றால் அவர்களுக்கு குறைவில்லாத மரம் கிடைக்கும். அதனைப் போல எம் கல்வியோடு எந்த திசை நோக்கி சென்றாலும் எமக்கு உணவுக்கு குறைபாடு உண்டாகாது என்று கருத்தமைய மரங்கொள் தச்சன் கைவள் சிறார் மழுவுடை காட்டகத்தற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று சொல்கின்றார் ஔவையார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது புறநானூற்றினுடைய பாடலை பற்றி பார்த்தோம். வாயில் காவலனே வாயில் காவலனே, புலவர்களாகிய எங்களை போன்றவர்களின் வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அவர்தம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கும் வலிமையுடையது. அதே வேளையில் அவ்வள்ளல்கள் பற்றி தாம் எழுதிய கவிதையின் சிறப்பை அறிந்து பரிசளிக்க வேண்டுமே என நினைந்து வருந்தும் தன்மையை கொண்டது. பரிசிலர்க்கு வாயிலை அடைக்காத காவலனே, விரைந்து போடும் குதிரையை கொண்ட நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ?
அவனை நம்பித்தான் இவ்வுலகில் வறுமை நிலையில் உள்ளோர் வாழ்கின்றனர் என்ற நினைப்பு போலும். இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் வாய்ந்து விடவில்லை. இந்த உலகமும் வெற்றிடமாகிவிடவில்லை. எங்களை அறிந்து பரிசில் தர பல பேர் இருக்கின்றார்கள். ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம், கருவிப்பையையும் எடுத்துக்கொண்டோம். மரம் வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் கோடாரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும்? அதுபோல கலைத்தொழில் வல்ல எங்களுக்கும் இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிட்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். இதனுடைய திணையானது பாடான் திணை. பாடான் திணை என்பது ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்துக் கூறுவது பாடான் திணை. இதில் அதியமானினுடைய கொடைத்தன்மையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. துறை பரிசில் துறை. பரிசில் துறை என்பது பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது. அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 89 மற்றும் 90. பக்கம் எண் 89 கவிதை பேழை புறநானூறு என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 90 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 101. பக்கம் எண் 101 குருவினா. எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு என்ற குருவினாவும், சிறுவினா வாயிலோயே எனத் தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்று பாடல் பாடான் திணைக்கு உரியது என்பதை நிறுவுக என்ற சிறுவினாவும். இந்த 2 வினாக்கள் வீட்டுப்பாடம். அந்த 2 வினாக்களுக்குரிய விடைகளானது தங்களுடைய கோனார் தமிழ் முறையில் பக்கம் எண் 159 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 159 எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. எத்திசை நோக்கி சென்றாலும் கற்று வல்ல புலவர்களுக்கு சோறு தட்டாது கிட்டும். சிறுவினா வாயிலோயே எனத் தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்று பாடல் பாடான் திணைக்கு உரியது என்பதை நிறுவுக. வாயிலோயே எனத் தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்றுச் செய்யுள் பாடான் திணைக்கு உரியதாகும். பாடான் திணை பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை. பாடப்படும் ஆண் மகனது ஒழுக்கம் அஃதாவது ஒருவன் புகழ், வலிமை, வல்லன்மை, அருள், வீரம், வெற்றி முதலியவற்றை தெரிந்து புகழ்ந்து பாடுவதாகும். ஔவையார் தமக்கு பரிசில் தாராது கால நீட்டிப்பு செய்ததை கடிந்து பாடும் இப்பாடலிலும் பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே என்று குறிப்பிட்டு அதியமானின் வள்ளல் தன்மையை சிறப்பித்து கூறுவதால் இப்பாடல் பாடான் திணைக்குரியதே ஆகும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுள் குருவினாவை எழுதிக் கொள்ளுங்கள், சிறுவினாவை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.